மதிப்பிற்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சர் அவர்களுக்கும் தமிழ்நாடு டிஎன்சிபி வாரம் மூலமாக தங்கள் விண்ணப்பங்களை இந்த வீடியோ பதிவு மூலமாக தெரிவித்துக் கொள்கிறோம். குறிப்பாக மத்திய ஆயுத காவல்படை என்று அழைக்கக்கூடிய துணை இராணுவம் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்திய துணை இராணுவம் என்று அழைக்கிறோம். நாளடைவில் இவை தற்போது இந்திய மத்திய ஆயுத காவல்படை என்று அழைக்கப்படுகிறது. குறிப்பாக இதில் பிஎஸ்எஃப், சிஆர்பிஎஃப், ஐடிபிபி, சிஎஸ்எஃப், எஸ்எஸ்பி, அசாம் ரைபிள், என்எஸ்ஜி, எஸ்பிசி போன்ற பிரிவுகள் செயல்பட்டு வருகின்றன. குறிப்பாக இந்த படைப்பிரிவில் பணி செய்து கொண்டிருக்கும் மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள், குறிப்பாக இவர்களை நாம் பல விதத்தில் எவ்வளவு பங்களிக்கிறார்கள் என்பதை நீங்கள் அறிவீர்கள். நக்சலைட் டியூட்டி, எலெக்ஷன் டியூட்டி பார்க்கிறார்கள், பார்டர் டியூட்டி பார்க்கிறார்கள், ஒரு நாட்டினுடைய எல்லை பாதுகாக்கும் பணியில் செயல்பட்டு வருகிறார்கள். கிட்டத்தட்ட இந்தியாவில் மட்டும் 9 லட்சம் படை வீரர்கள் மத்திய ஆயுத காவல்படையில் பணி செய்கிறார்கள். இதில் குறிப்பாக சிஆர்பிஎஃப் மட்டும் 3,13,000 விகிதாச்சாரம் இவர்கள் பணி செய்து வருகிறார்கள். பிஎஸ்எஃப்பில் மட்டும் 2,37,000 சுமார் பணி செய்து வருகிறார்கள். அசாம் ரைபிளில் 63,000 பேர் பணி செய்கிறார்கள். ஐடிபிபியில் 89,000 பேர் பணி செய்கிறார்கள். சிஎஸ்எஃப் என்று அழைக்கப்படக்கூடிய மத்திய தொழில் பாதுகாப்படை இவற்றில் 89,000 பேர் பணி செய்கிறார்கள். சிஎஸ்எஃப்பில் 1,44,000 பேர் பணிபுரிகிறார்கள். ஐடிபிபி என்று அழைக்கக்கூடிய இந்தோ தீபத் பார்டர் போலீஸ் என்று அழைக்கக்கூடிய பிரிவில் 89,000 பேர் பணி செய்து வருகிறார்கள். எஸ்எஸ்பியில் 33,000 பேர் வேலை செய்து வருகிறார்கள். என்எஸ்ஜி 14,000 பேர் பணி செய்து வருகிறார்கள். எஸ்பிஜியில் கிட்டத்தட்ட 3,000 பேர் பணி செய்து வருகிறார்கள். குறிப்பாக முதலமைச்சர் அவர்களிடம் விண்ணப்பங்கள் அளிக்கப்பட்டு இருக்கிறது. இந்த விண்ணப்பத்தை தாங்கள் பரிசீலனை செய்யப்பட வேண்டும். எங்களுடைய முழுமையான கோரிக்கை என்னவென்றால், 2012 அரசு ஒரு குறிப்பாணை வெளியிட்டது இந்த சலுகைகளை வழங்கலாம் என்று. அதற்கு ஏற்றாற்போல் ஹரியானா மாநிலம் மற்றும் கோவா மாநிலம் போன்றவைகள் சலுகைகள் வழங்கி கொண்டிருக்கின்றன. அதுபோன்று தமிழகத்திலும் எந்த ஒரு சலுகையுமே இல்லாத ஒரு சூழ்நிலையில் பணி செய்து வரக்கூடிய இந்திய மத்திய ஆயுத காவல்படை என்று அழைக்கக்கூடிய சிஏபிஎஃப் என்று அழைக்கக்கூடிய, அதாவது சென்ட்ரல் ஆர்ம்டு போலீஸ் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த பிரிவினருக்கு கேண்டீன் வசதி இல்லை. தமிழக காவல்துறையில் இடஒதுக்கீடு இல்லை. டிஎன்பிசி தமிழ்நாடு பொதுப்பணித்துறையில் எந்த ஒரு இடஒதுக்கீடும் இல்லை. டிஆர்பி டீச்சர் ரெக்ரூட்மெண்ட் போர்டு இதிலும் எந்த விதமான இடஒதுக்கீடு இல்லை. எம்பிபிஎஸ் படிக்கக்கூடிய அந்த குடும்பத்தாருக்கு அவர்கள் குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு இல்லை. ரயில் பயணங்களில் இடஒதுக்கீடு வழங்கப்படுவது இல்லை. இன்ஜினியரிங் காலேஜில் மத்திய ஆயுதப்படை குடும்பத்தின் குழந்தைகளுக்கு இடஒதுக்கீடு இல்லை. இது போன்ற நிலைகள் இருந்து கொண்டிருப்பதால் நீங்கள் இதனை பரிசீலனை செய்து கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு போன்றவைகளில் இந்திய முன்னாள் படை வீரர்கள் என்று அழைக்கக்கூடிய ஆர்மி, நேவி, ஏர்போர்ட்ஸ் போன்ற பிரிவுகள் இருப்பது போன்று இந்திய மத்திய ஆயுத காவல்படை இவர்களுக்கும் ஒரு தனி நலவாரியம் அமைக்கப்பட வேண்டும்.
இது எதற்காக குறிப்பிடப்படுகிறது என்றால், மத்திய ஆயுத காவல் படைக்கான எந்த ஒரு கடிதங்கள் சென்றாலும் இந்த முன்னாள் படை நல வாரியம் இவர்கள் எக்ஸரிஸ்மே இல்லை என்கிற அந்தஸ்தை காரணம் காட்டி புறக்கணித்து விடுகிறார்கள். இது மிகவும் மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கு வருத்தத்தை அளிக்கிறது. பணி சுமை என்பது எல்லோருக்கும் ஒன்றுதான். ஆனால் சலுகைகளில் சுத்தமாக இந்த மத்திய ஆயுத காவல்படை வீரர்களுக்கு மறுக்கப்பட்டு வருகிறது. இதனை முதலமைச்சர் அவர்கள், துணை முதலமைச்சர் அவர்கள் மத்திய அரசாங்கத்திலும் மாநில அரசாங்கத்திலும் பரிசீலனை செய்து தாங்கள் இந்த சலுகையை வழங்க வேண்டும் என்று மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இது டிஎன்சிஏ வாரா அனைத்து மாவட்டமும் கலந்த ஒரு அமைப்பு. இதை நாம் டிஎன்சிஏ வாரா என்று அழைக்கிறோம். தமிழ்நாடு முழுக்க இந்த மத்திய ஆயுத காவல்படை வீரர்கள் உங்களுடைய சலுகைகள் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையில் இருந்து கொண்டு வருகிறார்கள். அந்த நம்பிக்கையை நீங்கள் கொடுப்பீர்கள் என்றும் அந்த சலுகையை வழங்குவீர்கள் என்றும் உங்களை இருகரம் கூப்பி நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.